வச்சு செய்த மகிழ் திருமேனி, வீண் முயற்சியான விடாமுயற்சி, உச்சகட்ட புலம்பலில் அஜித் ரசிகர்கள். அஜித் நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படம் கிட்டத்தட்ட துணிவுக்கு பிறகு 2 வருடம் கழித்து வெளிவந்திருக்கு. அஜித் ஃபேன்ஸ் நேத்து நைட்ல இருந்து தியேட்டர்ல ரகளை காட்டி படம் பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. ஆனா ஆர்வத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி வந்திருக்கு விடாமுயற்சி படம்னு ரசிகர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் காலையில் 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த அஜித் ரசிகர்கள் கிட்ட இருந்து இந்த புலம்பல் வந்தது தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலே என்னதான் பிரச்சனைன்னு விசாரிச்சு படத்தை போய் பார்த்தாலும் சொல்லிக் கொள்ளுத அளவு அஜித்துக்கான சீன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். பொதுவாக அஜித் படம்னா அவருக்கு ஏற்ற மாஸ் சீன்ஸ் எமோஷன்ஸ்னு மிக்ஸ் பண்ணது தான் அஜித் ரசிகர்கள் தாண்டி எல்லோருக்கும் ஃபேவரட். ஆனால் விடாமுயற்சி படத்தில் இது மிஸ் ஆகிறது தான் பிரச்சனையாகவும் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சொல்லிக் கொள்ளும்படி இல்லாமல் போனது பெரிய ஏமாற்றம் தான். வழக்கம் போல ஒன் மேன் ஆர்மியா அஜித் படம் ஃபுல்லா ஷோ பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் மற்ற கதாபாத்திரம் எதுவும் பெருசா கதையோட ஒட்டாம போனது தான் பெரிய மைனஸா வந்திருக்கு. அர்ஜுன், ரெஜினா, த்ரிஷா, ஆரவ்னு அவங்களோட வேலையை சரியா பண்ணாலும் அது செகண்ட் ஹாஃப்ல சரியாய் ஒர்க் ஆகாததுனால படமும் சுவாரஸ்யம் கம்மி ஆகி ரசிகர்களை உச்சி கொட்ட வைத்திருக்கு. மொத்தத்தில் விடாமுயற்சி அஜித்துக்கு ஒரு ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. படத்துக்கு விஜய் ஃபேன் சப்போர்ட்டும் அதிகம் இருந்தது. ஆனால் அஜித் எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். தனக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பை மகிழ் திருமேனி சரியான அளவு பயன்படுத்திக்கலன்னு அஜித் ஃபேன்ஸும் அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் விடாமுயற்சி படம் பார்த்துட்டா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.